என்னுடைய கோரிக்கையை ஏற்றி இதை கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களும் நமது மாண்புமிகு சிஎம் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்ப ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளங்கிற ஊரில் வந்து ஒரு அருகாமையில் வந்து இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தனிநபர் இடம். இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த தனிநபர் பட்டா இடத்தை காலி பண்ண சொன்னா எங்க போறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு இந்த மக்கள்லாம் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு புறம்போக்கு இடத்துல நீங்க வந்து நமது மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இந்த மக்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நீங்க ஒரு சின்ன அவங்கவுங்களுக்கு ஒரு வசிக்கிற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருந்தா. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு இல்லாததுனால எங்க போய் அணுகிறதுன்னு தெரியலையா. ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் அப்படிங்கிறது மாதிரி யாரோ பல பேர்கள் உங்கள்ட்ட மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட போய் கோரிக்கை வைங்க, இந்த அம்மா உங்க கோரிக்கையை மேலிடத்துல சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அம்மா ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா தேடி நாங்கள் வந்தோம். வந்து அவங்ககிட்ட நாங்கள் வரது கோரிக்கையெல்லாம் கொடுத்தோம். அவங்க சிஎம் கிட்ட சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன், நல்லா உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை குடும்பம் வசிக்கிறோம், கல்வி திறன் எங்களுக்கு யாருக்குமே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் இருப்பிடம் இருந்தால் தான் எங்கள் பிள்ளைகளை கல்வி சேர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனு கொடுங்க. இன்னைக்கு நான் போடுற வீடியோ சிஎம் கண்ணுக்கு எப்படியா ஷேர் பண்ண சொல்லி போயிரு. இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ளேயே போயிரு. இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த கிழமை போகாம அடுத்த திங்கக்கிழமை நீங்க மனு எழுதி கொண்டு போய் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா சிஎம் மாதிரி போகும், கண்ணில் படும். அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ராம்நாடு ராமேஸ்வரம் எதுலயாவது இடம் கிடைக்கும். நான் ஏற்பாடு பண்ணுவேன். என்னால சரியா ஒரு வழி நடக்கு. இது எப்பவே நீங்க பண்ணி காலங்கள் தாமதமானாலும் என்னமோ சொல்றாங்க. கண்டிப்பா நிச்சயம் நல்லது.